அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, மல்லிகையில் வரக்கூடிய, ஜாஸ்மின்ல வரக்கூடிய பூச்சிகள் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இதில மேஜரா என்னென்ன பூச்சிகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா பக்கம் செடி கட் பண்ணி பூ வர ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி வந்துருச்சு. எல்லா பக்கமும் பூ வர ஆரம்பிச்சிருச்சு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ த்ரிப்ஸ் வந்துட்டு மிகப்பெரிய சேலஞ்சா இருந்துட்டு இருக்கு எல்லா பக்கமும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் மைட்ஸ் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மொக்கு புழுன்னு சொல்லக்கூடிய லார்வா வரும். ஓகேங்களா? இதுதான் மல்லியில வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெஸ்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடியில நெமட்டோடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த செடி வந்துட்டு வாடி அப்படியே இறந்துரும். நெமட்டோடு இருந்துச்சுன்னா. இப்போ ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம். நெமட்டோடு வருது, செடி இறந்தது நோண்டி பார்த்தா வேர் முடிச்சுகள் இருந்துச்சு அப்படின்ற மாரி நெனச்சீங்கன்னா, அதுக்கு வந்துட்டு நம்மளோட கியூர் அண்ட் கேர் ஒரு ஏக்கருக்கு 3 லிட்டர் வீதம். கூட வந்துட்டு ஃபைட்டோபாஸ் 3 லிட்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைட்டோசில் ஒரு 3 மூட்டை. ஹியூமேக் ஒரு 3 கிலோ. அடுத்தது வேம் வந்து வேம் ரூட் வந்துட்டு ஒரு 200 கிராம். இதை வந்துட்டு தண்ணியில நல்லா கரைச்சி, செடிக்கு செடி நீங்கள் வந்து ட்ரென்ச்சிங் பண்ணீங்கன்னா, நெமட்டோடு மேக்ஸிமம் ஒரு 1 வீக்ல வந்து கண்ட்ரோல் ஆயிடும். செடி வந்து ஃபர்தரா துளுத்து வந்துரும். சரிங்களா? இதை நீங்கள் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு முறை கொடுக்கும்போது, 2 மாசத்துக்கு ஒரு முறை எல்லா மருந்தும் கொடுக்க தேவையில்ல. இந்த ஃபைட்டோசில், ஹியூமேக், வேம் நீங்கள் ரெகுலராக கொடுக்கலாம். தவறு கிடையாது. அப்படி கொடுக்கும்போது செடியும் நல்லா வரும். பூக்கள் எண்ணிக்கை அதிகமாக வரும். செடி எப்பயுமே கருகருகருன்னு இருக்கும். நிறைய மொக்கு வைக்கும். நல்ல சைஸ் வருது, வெயிட் வருது. ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, த்ரிப்ஸ் வந்துருச்சுங்க. சார்வஞ்ச பூச்சியில் வந்து இலைப்பேன் வந்துருச்சு, செம்பேன் வந்துருச்சு அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு நம்மளோட மராசோ ஒரு 2.5 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு, இல்லை எஸ் 2.5 ml 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் கலந்து, கூட வந்துட்டு ஃபைட்டோசில் எஸ்பி வந்துட்டு ஒரு 5 கிராம், அதனோட நீங்கள் சப்ளிமெண்ட் ஒரு 2.5 ml கலந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல ஒரு தரமான மொக்கு வந்து வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கலர் வந்துடும். காம்பு நல்லா நீளம் வரும். சைஸ் நல்லா வந்துடும். முட்டை முட்டையாக வரும் பூ. என்னென்னா த்ரிப்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, மஞ்சள் குளிச்ச மாதிரி பூ வரும். வெயிட் வராது. மொக்கு அப்படியே கருகி கொட்டி போயிடும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இந்த மருந்துகளை நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது ரொம்ப சிறப்பான மகசூலை எடுக்க முடியும். அடுத்து வந்து அந்த மொக்கு புழு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்துடுச்சு என்ன பண்ணலாம்? நிறைய பாதி பூவில் வந்து பார்த்தீங்கன்னா புழு இருக்குங்க, இல்லை ரோஸ் மொக்கா மாறிடுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு வந்து நானோ கியூ 25 மில்லி 10 லிட்டர் தண்ணிக்கு, கூட இதே மாதிரி எஸ்பி வந்துட்டு ஒரு 50 கிராம், சப்ளிமெண்ட் இல்லைன்னா பயோஃபெட் ஒரு 50 மில்லி கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு நல்ல தரமான கண்ட்ரோலை பார்க்க முடியும். வித்தின் 3-4 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மொக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அந்த புழு கண்ட்ரோல் ஆகிருக்கும் நண்பர்களே. இதில் வந்து எனக்கு வந்து மொக்கு வந்து சுத்தமாக வரமாட்டுதுங்க, நீளமே வரல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூவே இல்லை, செடி நல்லா இருக்கு ஆனால் பூவே வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதனோட எமரால்டு ஒரு 2 கிராம் 10 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் கலந்து ஸ்ப்ரே பண்ணும்போது 20-30% மொக்கு சேர்ந்து வரதை நீங்கள் பார்க்க முடியும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நல்ல இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குளிச்ச மாதிரி இருக்குது, எல்லோயிஷ் ஆயிடுச்சு, அதில் ஃபைட்டோபாஸ் 50 மில்லி மாஸ்க் ஒரு 30 கிராம் இதனோட சேர்த்து ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு தரமான பூக்களையும் செடியையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. இந்த மாதிரி ஏன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூ வரக்கூடிய தருணம் வந்துருச்சு. இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் எங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த நம்பர் கொடுத்துருக்குறோம். பூச்செடி நிறைய இடத்துல இப்போ நிறைய நல்ல லாபகரமான ஒரு பயிராக இருக்குது. அதை சிறப்பாக செஞ்சு மகசூல் பெற எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே.